Hi student, welcome to Afridi Study World. NCERT class 10 maths second lesson polynomial exercise 2.1 la first sum வந்து நம்ம பார்க்க போறோம். The graph of y equal to p of x are given. For the sum polynomials p of x, find the number of zeros of p of x. அதாவது பாலினோமியலோட zeros வந்து ஒவ்வொன்றையும் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கிராஃபில் எப்படி ஜீரோஸ் பார்க்குறது அப்படின்னு எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு ஜீரோஸ் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது வந்து எக்ஸில் எதுவுமே டச் பண்ணவே இல்லை. ஒரு லைன் போகுது. அந்த லைன் வந்து நம்மளுக்கு ஒய்யில் தான் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ ஒய்யில் கிராஸ் ஆனால் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இதில் வந்து நோ ஜீரோஸ், இதில் வந்து ஜீரோஸே இல்லை. அதாவது ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ், அதாவது பாலினோமியலை நம்மளை ஒய்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் பி ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம இந்த பி ஆஃப் எக்ஸோட ஜீரோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தோன்னா இது 0, சம்திங் அப்படின்னு தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கிராஸ் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நோ ஜீரோஸ். ஸோ இதில் வந்து ஜீரோஸ் இல்லை, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்ஃபியர் ஆகலை. ஓகேவா? ஓகே, செகண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகுது, ஒன் டைம் வந்து கட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இதோட ஜீரோஸ். இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் வந்து ஜீரோஸ். அப்போ ஒரு ஜீரோஸ். இது வந்து ஒய். ஸோ ஒய்யில் கட் ஆகுறத நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? இதில் வந்து ஜீரோஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 1. தென் இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 டைம் கட் ஆகுது, 2 and 3. இதில் வந்து 3 ஜீரோஸ் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து 3 ஜீரோஸ். இது வந்து கியூபிக் பாலினோமியல். இது வந்து ஒய்யில் கட் பண்ணுறத வந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேவா? தென் இதில் பார்த்தோம் அப்படின்னா பேரோபோலாஸ். இதுவும் வந்து குவாட்ரட்டிக் பாலினோமியல். ஸோ 2 பாயிண்டில் கட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து 2 ஜீரோஸ். ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த சம்மு. ஸோ இங்கே பார்த்தோன்னா 1 டைம் ஒரு இடத்துல 2 3 4. இது வந்து பை குவாட்ரட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஜீரோஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து ஒய்யில் வந்து கட் ஆகுறத நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ எக்ஸில் மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா? இது வந்து இப்படி டச் ஆகிட்டு போகுது. இங்கே 1 டைம் இங்கே வந்து கட் ஆகுது, இங்கேயும் டச் ஆகிருக்கு, இங்கேயும் டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 3 ஜீரோஸ் வரும். ஓகே, இப்படி டச் ஆனாலே அதில் ஒரு ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.